ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான தேங்காய் பால் சாதமும் அதுக்கு காம்பினேஷனாக சிக்கன் ஃப்ரையும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கறி லீஃப் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்டார் முக்கு, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துட்டு அதிலெல்லாம் பொரிய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம், மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்து செஞ்சிங்கன்னா. இப்போ மீடியம் சைஸில் தக்காளி 1 சேர்த்துட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் கிட்ட தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு. தேங்காயும் நல்லா நெத்தாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பை ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக பபிள்ஸ் வரும்போது அரிசியை சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ரொம்ப கொதி வராமல் லைட்டாக பபிள்ஸ் வரும்போது ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்து லைட்டாக கலந்துக்கலாம். லைட்டாக கலந்துட்டு இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிரும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கெட்டியான தயிராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படி ஊறட்டும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் சாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றின தண்ணிலாம் கரெக்டாக இருந்துச்சு. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். கரெக்டாக சூப்பராக பளபளன்ட்டு வந்திருக்கு தேங்காய் பால் சாதம். இப்போ சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இப்போ பொடியை கட் பண்ண வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தக்காளி சேர்க்காமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் ஃப்ரை. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். சிக்கனெல்லாம் நல்லா ஊற வச்சுருக்கோம், அதனால் திட்டமான தண்ணி சேர்த்தா போதும். சீக்கிரமாகவும் வெந்துடும் சிக்கன். இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். இப்போ உப்பு காரம்லாம் கூட டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் சுண்டி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு
கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கஸ்தூரி மேத்தி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லாவும் கலந்துக்கலாம். சூப்பரான சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாத்து கூட இந்த சிக்கன் ஃப்ரை சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.